ಮಹಿಮೆ ಅದಂತೋಯೇ ಹೇಳಲಿ ಮೋಟಾರು ಬಂಡಿ ಗಾಡಿ ಬಿಡಿ ಏನು ಏನ್ರಿ ಸ್ವಾಮಿ ಈಗ ತಾನೇ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಯ್ತು. ಗುಡ್ ಹೊತ್ತಿಗಿರಿ. மேனேஜர் டீ ஆக்கேன்னு மணிக்கு ಹೋಗ್ಯಾರ್ರಿ. என்னடா அது மேனேஜர் சாவி எடுத்துட்டு போயிட்டாரಮ್ಮ, எங்க தூங்குறது? ಅಲ್ಲೇ ನೋಡ್ತೀವ, ಇಲ್ಲಿ ನೋಡು. ಈಗ ನಾವೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಮಲಗೋದು? ನೀವೆಲ್ಲ ಅಂದಾಗೆ ಆ ಅಮ್ಮನಮ್ಮನ ಮನೆಯಲ್ಲಿ ಮಲಗ್ರಿ. யார அம்மணிம்மா? அம்மனிமா தெரியாதே, அந்த வயசான ஆயா. வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் இடம் கொடுப்பாங்களா? அந்த பக்கத்து வீடா? இங்கதான் பாருங்க. நீங்க 2 பேரும் போய் அங்க தங்கிங்க, நான் லாரி ஆண்டியா படுத்துக்கிறேன். ಇಟ್ಟಿದ್ಯಾ? ಇಲ್ಲಮ್ಮ. ಸುಳ್ಳು ಹೇಳೋಡ. ಇಲ್ಲ ರಾಜ, ಖಾಲಿಯೋ ಎಲ್ಲ ಖಾಲಿ. ಒಂದೇ ಇರೋದು ಕೊಡ. ಇಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡ ಬಿಟ್ಬಿಡ. ஏதோ சாதாரண வசதிதாப்பா. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப சௌகரியம் இருக்காது. பரவாயில்லம்மா, இந்த நேரத்துல நீங்க செய்த இந்த உதவி ரொம்ப பெருசு. இதுதான் உங்க அறை. வந்த கலைப்பதியில போய் படுத்துக்குங்க. அம்மாடி, விளக்கு வேணாலும் அனுப்பிச்சுக்க. நிலா வெளிச்சம் ரூம் பூரா வரும். பொட்டியில பழம் வச்சிருக்கேன், பச்சை எடுத்து சாப்பிடு. நீங்க வரது முன்னமே தெரிஞ்சா பால் காய்ச்சி வச்சிருப்பேன். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு பால்பழம் தான் விசேஷம். காலைல கண் முடிச்சதும் கண்ணம் போட்டோ இருக்கு, அதை பாரு. உனக்கு கண்ணம் மாதிரியே புள்ள பிறக்கும். அப்பா இது புடி. நான் வரட்டுமா? பாத்தியா, கண்ணம் படம் இப்பவே நல்லா பாத்துக்க. அப்பதான் உனக்கு கண்ணம் மாதிரி குழந்தை பிறக்கும். என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? அந்த அம்மா தான் சொன்னா. அந்த அம்மா 1000 சொல்லுவாங்க. நம்மள புருஷன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் தலையாட்டிட்டு இருக்கீங்களே. இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லன்னு சொல்லியிருந்தா அப்பவே வெளியே வரட்டிருப்பான். ஏன்? நடு ராத்திரில ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா வந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். சரி பாடு. எங்க? நான் எங்க பிடிக்கிறது? அங்க வாசல்ல. பெட்டிக்குள்ள பழம் இருக்கான், சாப்பிடு. பாலு அந்த அம்மாவே கேட்கிறேன். காணவில்லை. ராதா என்ற 18 வயது பெண் காணவில்லை. சிகப்பு நிறம், நெஞ்சின் இடதுபுறம் பெரிய கருப்பு மச்சம் இருக்கும். மேற்கண்ட பெண்ணை கண்டுபிடித்து இந்த விலாசத்தில் சேர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தரப்படும். வாசுதேவன், டைமண்ட் காட்டேஜ், மெர்காரம். ராதா, கருப்பு மச்சம்.
ராதா ராதா வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இறங்கு. இறங்கு. என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இறங்கு. ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உரிய இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதா என்னுடைய வேலை. சின்னஞ்சிறு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு கதையா விடுற கதை. வீடு இல்லைங்க, சுடுகாடு. வீட்டை விட்டு ஓடி வந்த எல்லாருமே இப்படித்தான் சொல்லுவாங்க. இந்தப்பா நீ பையனா இருந்தா பரவாயில்ல, பொண்ணு ஐயான்னு பசியோட கையேந்திரின்னா உன் கைய பார்க்க மாட்டான், உன்னதான் பார்ப்பான். உங்க அப்பா அம்மாவுக்கு நான் சமாதானம் சொல்லிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க, மாமன் ஒரு சண்டாளம் தான் இருக்கு. யாரா இருந்தாலும் நான் பேசிக்கிறவா. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க, அப்படி ஓடிடுறேன். இல்லைன்னா உங்க கையால் என்ன கொண்டுடுங்க. ராஜு, நீயா 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 அவளை பிடிச்சிட்டு வந்துட்டியா? எங்கடி ஓடின? என்னை விட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது. தேங்க்யூ ராஜு. அறிவிப்புல சொன்னபடி இந்த 1000 ரூபாய். ஏன் அப்படி பாக்குற? பத்துலையா? இதையே எடுத்துக்கோ. நீ எனக்கு பணம் கொடுக்குறியா? நீதான் இவளுடைய மாமன்னு தெரிஞ்சிருந்தா இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். வராத முடியாத பையன் சொத்து கையா. ஏற வேண்டியது. ஏமா கூற? ஏமா ஏமா என்னப்பா அது? ஏபினா அப்புறம் கம்மன் இருக்கிற? நான் நல்ல கணா கண்டுன்னு இருக்கிறேன். வாம்பா, சிவாஜி கணேசனா கேஆர் விஜய் பாடினே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விடுவா, பூரா பாத்துக்கிறேன் நான். சனிக்கிழமை இந்த லாரியை கழுவுறது, துடைக்கணும் வேற, வளர்க்குது வேற. ஆமா. ஆஹா, உன்னழகை காண இரு கண்கள் போதாதே, உன்னழகை காண இரு கண்கள் போதாதே, கண்கள் போதாதே. எருமை எருமை கழுவுற வயலுக்கு எதிர்பார்த்த அளவுதா? நீ லாரி கழுவுற, நான் எருமை கழுவுறேன். ஆக மொத்தம் 2 பேருமே கழுவுவாங்க. இது என்ன வித்தியாசம் இருக்கு? எருமைக்கு உனக்கு வித்தியாசமானா? தைரியம் இருந்தா சோமாரி டேய் அங்கே இருடா, லாரி கழுவிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? இப்ப உன்னை என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். நான் சொல்றேன், நான் உங்க கூடவே இருந்துடுறேனே. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நீங்க ஒரு திருடன், கொள்ளக்காரன். உனக்கு எப்படி தெரியும்? காலையில எழுந்திரிச்சதும் என் உள்ளத்தை தேடி பார்த்தேன். அது வச்ச இடத்துல இல்ல. யாரு திருடி இருப்பான்னு யோசிச்சேன். திடீர்னு உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க திருடலன்னு சொல்ல போறீங்களா? பரவாயில்லை, நானே கொடுத்ததா தான் வச்சுக்கங்களேன். ராதா, நீ சுலபமா உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடுத்துட்ட. ஆனா அவ்வளவு சுலபமா அதை என்னால எடுத்துக்க முடியும். என்ன சொல்றீங்க? நீ என்ன காரணத்துக்காகவும் மாமனை விட்டு ஓடி வந்த? அவன் ஒரு கொடியவன், திருட, கொள்ளக்கார, இருதயமே இல்லாதவன். நான் யார் தெரியுமா? உன் மாமனுக்கே தலைவன். 5 வருஷமா ஜெயில இருந்துட்டு சமீபத்துல தான் விடுதலையான ஒரு மாஜி கைதி. அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு அவமானமா இருக்கு. சில பேர் தெரிஞ்சே திருடனாவா, ஆனா எனக்கு விபரம் தெரியாத வயசுலயே திருடன் ஆக்கப்பட்டேன். குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் சிரிப்பாங்க, எங்க அம்மா அழுதாங்க.
காரணம் தகப்பனை பறிகொடுத்து தாய பிளாட்பாரத்துக்கு கொண்டுட்டு வந்த ஒரு அதிர்ஷ்டமான குழந்தனம்.